الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, சென்ற வகுப்புகளில் ஹவாரிஜ் அல்லது ஹாரிஜியா என்கிற வழிகட்ட கூட்டத்தை பற்றியும் ஷியா அல்லது ராஃபிதா என்கிற வழிகட்ட கூட்டத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் முஅ்தஸிலா என்று அழைக்கப்படும் ஒரு வழிகட்ட கூட்டத்தை பற்றி பார்க்கலாம். அன்பானவர்களே, ஹவாரிஜ் மற்றும் ராஃபிதா போல் முஅ்தஸிலா என்கிற இந்த கூட்டமானது அரசியல் கூட்டம் அல்ல. அதாவது அரசியல் விஷயங்களை அடிப்படையாக வைத்து விலகி சென்ற கூட்டம் அல்ல. மாறாக மார்க்க விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டு அதை அடிப்படையாக வைத்து விலகி சென்ற ஒரு கூட்டம். ஹவாரிஜ் மற்றும் ராஃபிதா ஷியாக்கள் இவர்கள் அரசியல் சார்ந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து கருத்து வேறுபாடு கொண்டு விலகி சென்று பிற்காலத்திலே கொள்கை ரீதியான பல முரண்பாடுகள் அவர்களிடத்தில் வந்தன. ஆனால் இந்த முஅ்தஸிலாக்கள் விலகி சென்றதே மார்க்க விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டுதான். இந்த கூட்டம் ஆரம்பித்தது கதரியா என்கிற ஒரு கூட்டத்தை கொண்டுதான். கதரியா என்கிற கூட்டம் எது? இவர்களை குறித்து நீங்கள் கொள்கையில் படித்திருக்கலாம். விதியை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம். விதி எல்லாம் கிடையாது, அல்லாஹ் எதையும் எழுதி வைக்கவில்லை என்று விதியை, கதிரை மறுக்கக்கூடிய கூட்டம் தான் கதரியா. இவர்கள் சஹாபா பெருமக்கள் இருந்த காலகட்டத்திலேயே தோன்றிவிட்டார்கள். விதியை மறுக்கக்கூடிய சில முஸ்லிம்களை குறித்து இரண்டு நபர்கள் மக்காவுக்கு வந்து இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களை சந்தித்து விசாரிக்கிறார்கள். சில பேர் எங்கள் பகுதியிலே பஸ்ராவிலே விதியை மறுக்கிறார்கள், விதியெல்லாம் இல்லை என்று சொல்கிறார்கள். அத்தகைய மக்களை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபோதுதான் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா தன்னுடைய தந்தை உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸை அறிவிக்கிறார். மனித ரூபத்தில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, கியாமா நாள் எப்போது வரும், கியாமா நாளின் அறிகுறிகள் என்ன என்று கேள்விகள் கேட்டார்களே, அதில் இரண்டாவது கேள்வி ஈமான் என்றால் என்ன என்று கேட்க நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன? 6 அடிப்படைகள். அதில் 6வது அடிப்படை ஈமானுடைய இறை நம்பிக்கையின் 6வது அடிப்படை விதியை நம்புவது. தெல்ல தெளிவாக நபி அவர்கள் விதியை நம்புங்கள், நம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினர்கள் விதியை நம்பக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் முஃமினீன்கள் அல்ல என்பது அர்த்தமாகும் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அந்த ஹதீஸை அந்த நேரத்தில் தான் அறிவிக்கிறார். அன்பானவர்களே, அந்த கதரியா விதியை மறுக்கக்கூடிய கூட்டத்தை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸிலே, அல் கதரியத்து மஜூசு ஹாதிஹில் உம்மதி. கதரியா என்கிற அந்த கூட்டம், விதியை மறுக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த உம்மத்துடைய மஜூசியர்கள். மஜூஸ் யாரு? ஈரான் நாட்டில் அதிகமாக இருந்த கூட்டம். அது ஒரு மதம், நெருப்பு வணங்கிகள் என்று சொல்லலாம். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒளியை படைத்த இறைவன் வேறு, இருட்டை படைத்த இறைவன் வேறு. ஒளியை, நூரை படைத்த இறைவன் தான் நன்மையை படைக்கிறான். இருளை படைத்த அந்த இறைவன் தான் கெட்டதை படைக்கிறான் என்று பிரித்து சொல்வார்கள். அதுபோன்றுதான் இந்த கதரியாக்கள். அல்லாஹ் மனிதர்களை படைத்து விட்டார், மனிதர்கள் தன்னுடைய செயல்களை தானே படைக்கிறார்கள். அல்லாஹ் அதை எழுதி வைக்கவில்லை, அல்லாஹ் அதை படைப்பதும் இல்லை. நன்மையை செய்தால் அந்த மனிதர்கள் நன்மையை படைக்கிறார்கள், தீமையை செய்தால் அந்த மனிதர்களாகவே தன்னுடைய தீமைகளை படைத்துக் கொள்கிறார்கள் என்று அந்த கூட்டத்தினருடைய கருத்து. எனவே அன்பானவர்கள், இப்படி கதரியா என்று விதியை மறுத்தார்களே, அந்த கூட்டத்திலிருந்து ஆரம்பித்துதான் பிற்காலத்திலே அது முஅ்தஸிலா என்கிற கூட்டமாக அழைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தின் தலைவனாக, இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைத்தவனாக
சொல்லப்படும் ஒரு நபர்தான் வாசில் பின் அதா என்பவன். வாசில் பின் அதா இவன் யார் என்று சொன்னால், இவன் தான் முஅ்தஸிலாவுடைய தலைவன். ஒவ்வொரு நவீனமாக உருவாக்கப்படும் ஜமாஅத்துகளோ அல்லது நவீனமாக உருவாக்கப்படும் இயக்கங்களோ அதை உருவாக்கியவன் என்று ஒருவன் இருப்பான். அப்படி முஅ்தஸிலாவை உருவாக்கியவன் யார் என்று சொன்னால் வாசில் பின் அதா என்று சொல்லலாம். இப்படி இந்த வாசில் பின் அதா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா, மிகப்பெரிய மார்க்க அறிஞர், முஹத்திஸ், தாபிஇ, அவருடைய தர்ஸில் உட்கார்ந்து படிக்கிறான். ஆரம்பத்திலே ஒரு நாள் பெரும் பாவம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம், பாவி முஸ்லிம், ஒரு முஸ்லிம் தான், ஷிர்கை தவிர, குஃபுர் நிராகரிப்பை தவிர மற்ற பாவங்களை அவன் செய்கிறான் என்று சொன்னால் அவர் ஒரு முஸ்லிம் தான், ஆனால் ஒரு பாவி. அல்லாஹ் நாடினால் அந்த பாவங்களை அவனுக்கு மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவன் நரகத்திற்கு சென்று அதற்கான தண்டனையை அனுபவித்து பிறகு சொர்க்கத்திற்கு அவன் நிச்சயமாக வருவான். ஏனெனில் அவனிடம் தௌஹீத் இருக்கிறது, ஈமான் இருக்கிறது, அந்த அடிப்படையில் அவன் வருவான் என்று பெரும் பாவம் செய்யக்கூடிய முஸ்லிமை குறித்து இந்த கருத்தை சொல்ல இந்த வாசில் பின் அதா தன்னுடைய ஆசிரியர் ஹசன் பஸ்ரியோடு கருத்து வேறுபாடு கொண்டு முரண்பட்டு, இல்லை, அவன் பெரும் பாவத்தை செய்தால் அவன் எப்படி முஸ்லிம்? அவன் முஸ்லிம் அல்ல, அவன் பாவி முஸ்லிம் என்று அவனை சொல்லக்கூடாது, பாவி முஃமின் என்று சொல்லக்கூடாது, அவனுக்கு முஸ்லிம் என்கிற மூமின் என்கிற பெயர் பொருந்தாது. அதே நேரத்தில் அவனை காஃபிர் என்று கூட சொல்ல முடியாது, ஏனெனில் அவன் அல்லாஹ்வை நம்புகிறான். எனவே அவன் காஃபிரும் இல்லை, அதே நேரத்தில் அவன் ஒரு முஸ்லிம், ஒரு மூமினும் அல்ல, அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான் என்று கருத்து வேறுபாடு கொண்டு இனிமேல் நான் உங்களிடம் படிக்க மாட்டேன் என்று அந்த தர்ஸை, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மஜ்லிஸை விட்டு விலகிச் செல்கிறான். விலகிச் செல்வது என்பதை அரபியிலே இஅ்தஸல, இஅ்தஸிலு இஅ்திஸாலன், விலகிச் செல்பவன் முஅ்தஸில் என்று சொல்வார்கள். எனவே அப்போதுதான் விலகிச் சென்றவன் என்று வாசில் பின் அத்தாவை குறித்து மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். முஅ்தஸில். ஹசன் பஸ்ரி போன்ற சரியான கொள்கையை, மன்ஹஜை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிஞரின் மஜ்லிஸை விட்டு விலகிச் சென்றவன் இவன், முஅ்தஸில் இவன் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் அவனால் உருவாக்கப்பட்ட கூட்டத்தை முஅ்தஸிலா என்று அழைத்ததாக சொல்லப்படுகிறது. வாசில் பின் அதா என்கிற ஒரு தலைவன். இவனுக்கு அடுத்து முஅ்தஸிலா என்கிற கூட்டத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான இரண்டாவது பெயர், இவனை குறித்து ஏற்கனவே நாம் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறோம். அமர் பின் உபைத் என்பவன். அவன் எந்த அளவிற்கு வழிகேட்டில் இருந்தான் என்று சொன்னால், விதி தொடர்பான இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை குறித்து அவன் சொல்லுகிறான். அது என்ன ஹதீஸு? தாயின் கருவறையில் விந்தியாக இருந்து, விந்திக்கு பிறகு ஒரு 40 நாட்கள் இரத்த கட்டியாக இருந்து, பிறகு ஒரு 40 நாட்கள் சதை பிண்டமாக இருந்து, அதற்கு பிறகுதான் உயிர் ஊதப்படுகிறது. பிறகு அந்த மலக் அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு விதியை எழுதுகிறார் என்கிற செய்தி இருக்கிறதா இல்லையா? அதை அமர் பின் உபைத் மறுத்ததாக நாம் சொல்லியிருக்கிறோம் ஒரு செய்தியை. அதை குறித்து அவன் என்ன சொல்கிறான்? அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் ஷுஅபா, அப்படிப்பட்ட அறிஞர் வாயிலாக நேரடியாக அந்த ஹதீஸை கேட்டாலும் நான் மறுத்து விடுவேன், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று சொல்வேன். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வதாகவே நான் நேரடியாக இந்த ஹதீஸை கேட்டாலும் நான் அந்த ஹதீஸை ஏற்க மாட்டேன். ஏன்? அல்லாஹ்வே இந்த செய்தியை என்னை நிப்பாட்டி சொல்லி விட்டாலும் நான் சொல்வேன், இறைவா, இந்த விஷயத்தை குறித்து நீ எங்களிடம் வாக்குறுதி வாங்கவில்லை, நான் எழுதிவிட்டேன், நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று எல்லாம் நீ சொல்லவில்லை என்று நான் சொல்லிவிடுவேன் என்று அந்த அளவிற்கு வழிகட்டவன் அமர் பின் உபைத். இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், அந்த கூட்டத்தின் லட்சணம் என்னவாக இருக்கும்? அன்பானவர்களே, இந்த முஅ்தஸிலா என்கிற கூட்டத்தினர்கள் இப்படி சஹாபா பெருமக்களுடைய காலகட்டத்திலேயே கதரியா என்கிற கூட்டத்தை கொண்டு ஆரம்பித்து பிற்காலத்திலே முஅ்தஸிலா என்ற அந்த கூட்டம் அழைக்கப்பட்டது. முஅ்தஸிலா என்று சொன்னாலே இவர்களுடைய மிக அடிப்படை கொள்கை
மிக அடிப்படை கொள்கை குர்ஆன் ஹதீஸுக்கு எந்த இடத்தில் அவர்கள் அடிப்படையாக முரண்படுகிறார்கள் என்று பார்த்தால் தக்தீமுல் அக்லி அலன் நக்ல் என்று சொல்வார்கள். குர்ஆன் ஹதீஸ் மீது குர்ஆன் என்கிற அடிப்படையில் என்னென்ன வசனங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு சமூகத்திற்கு பின்னால் ஒரு சமூகம் என்று வசனங்களை மனனம் செய்தும் எழுதியும் பாதுகாத்து வருகிறோம். அதே மாதிரி ஹதீஸ் என்கிற பெயரில் என்னெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ ஆதரப்பூர்வமான ஹதீஸுகள், அதற்கு முரணாக தன்னுடைய அறிவுக்கு முன்னுரிமை தருவது. குர்ஆன் ஹதீஸை விட அறிவுதான் முக்கியம். அறிவை வைத்துதான் அந்த குர்ஆன் ஹதீஸை கணிக்க வேண்டும். அறிவு அதை ஏற்றுக்கொண்டால் அந்த குர்ஆன் ஹதீஸை ஏற்க வேண்டும், அறிவு மறுத்து விட்டால் அதை மறுக்க வேண்டும் என்று அடிப்படை வழிமுறை, மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வழிமுறையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல், மிகப்பெரிய ஒரு வழிகேடு. இதை குறித்து ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். அறிவை குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்வதற்காக தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர குர்ஆன் ஹதீஸை மறுப்பதற்காக அல்ல. ஆனால் இவர்கள் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அளவு கடந்த முக்கியத்துவம் கொடுத்து, குர்ஆனுடைய வசனங்களோடு அறிவு முரண்பட்டால் வசனத்தின் அர்த்தத்தை மாற்றி தஅவீல் செய்வார்கள். ஹதீஸுகள் முரண்பட்டால் ஹதீஸுகளை மறுத்து விடுவார்கள். இதுதான் முஅ்தஸிலாவுடைய அடிப்படை கொள்கை, அடிப்படை வழிமுறை, மன்ஹஜ். இந்த தவறான மன்ஹஜின் காரணமாக தான் பல வகையான பிரச்சனைகள் இந்த கூட்டத்தில் வந்தன. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டால் இதுதான். குர்ஆன் ஹதீஸுக்கு மேல் தன்னுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் தருவது, முன்னுரிமை தருவது. குர்ஆன் ஹதீஸில் என்ன வந்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் நான் ஒவ்வொரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லாமல், அறிவு எதை ஏற்குமோ பொருந்துமோ அறிவிலே அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிற அந்த மன்ஹஜ், அந்த வழிமுறை தான் மிகப்பெரிய வழிகேடு. இவர்கள் ஒரு வழிகட்ட கூட்டமாக ஆரம்பித்து, குறிப்பாக பனு அப்பாசியா என்கிற ஹிலாஃபத்திலே இவர்களுக்கு ஹலீஃபாவுடைய ஒத்துழைப்பு கிடைத்தது. பனு அப்பாசி ஹிலாஃபத் ஆட்சியை சார்ந்த சில ஹலீஃபாக்கள் இந்த கூட்டத்தின் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் காரணமாக அந்த ஹலீஃபாவுடைய பவரை, சக்தியை, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல குழப்பங்களை இந்த உம்மத்திலே இந்த முஅ்தஸிலாக்கள் குறிப்பாக அப்பாசியா ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தினார்கள். பல குழப்பங்களை உண்டாக்கினார்கள். மஅமூன் என்கிற ஹலீஃபா, முஅ்தஸிம் என்கிற ஹலீஃபா, இவர்கள் எல்லாம் இந்த முஅ்தஸிலா கொள்கைக்கு, வழிமுறைக்கு சப்போர்ட் செய்தார்கள். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் மீது இந்த வழிமுறை, இந்த தவறான கொள்கை, வழிகேட்டை திணிக்க முயற்சி செய்தார்கள். எனவே அந்த காலத்தில் குறிப்பாக இவர்கள் பல ஃபித்னாக்களை உண்டாக்கினார்கள். அதற்கான சில உதாரணங்களை அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். இப்போது அன்பானவர்களே, இந்த முஅ்தஸிலாக்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனையின் காரணமாக, அறிவுக்கு முன்னுரிமை என்கிற அந்த பிரச்சனையின் காரணமாக விளைவாக வந்த தவறான கொள்கைகள், மோசமான கருத்துகள் என்ன என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். இவர்களுடைய இந்த தவறான மன்ஹஜின் காரணமாக வந்த ஒரு மோசமான கொள்கை தான் அத்தௌஹீத் என்கிற கொள்கை. அத்தௌஹீத், அதேபோல் அல் அதல். அல் அதல் என்று சொன்னால் என்னது? நீதமாக நடந்து கொள்வது, நேர்மை என்பது அர்த்தம், அந்த கொள்கை. அதே மாதிரிதான் நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்கிற கொள்கை. இந்த பெயர் எல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது தௌஹீதுடைய கொள்கையில் என்ன பிரச்சனை? நல்ல கொள்கை தானே. அதல், நீதமாக நடந்து கொள்வது என்று சொல்வதில் என்ன பிரச்சனை? நல்ல விஷயம் தானே. நன்மை ஏவுவது, தீமை தடுப்பது நல்ல விஷயம் தானே என்று பெயரை பார்த்து மயங்கிவிடக் கூடாது. அந்த வார்த்தைகளுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்று பார்த்தால்தான் தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று. தௌஹீத் என்று சொல்லி இந்த முஅ்தஸிலாக்கள் என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறார்கள்? நாங்கள் தௌஹீத் என்று சொன்னால் என்ன சொல்ல விரும்புவோம்?
இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் ஒருவனே என்று நம்ப வேண்டும். நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதி உள்ளவன் என்று நம்ப வேண்டும். அந்த அல்லாஹ்வுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ ஒவ்வொரு தன்மையிலும் அல்லாஹ் தனித்தவன். அல்லாஹ்வுடைய எந்த ஒரு தன்மையும் பிறரிடத்தில் கிடையாது. எந்த ஒரு தன்மையிலும் அல்லாஹ்வுக்கு சமமானவர்கள் யாருமே கிடையாது என்று நம்புவது என்று நாங்கள் சொல்வோம். தௌஹீதுக்கு விளக்கம். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய தௌஹீதுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? இவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்தையும் மறுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய எல்லா தன்மைகள், அல்லாஹ் அருள் புரிபவன், அல்லாஹ் செவியேற்பவன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்று என்னெல்லாம் தன்மைகள் இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய தன்மைகள், அத்தனை தன்மைகளையும் சிஃபாத்துகளையும் மறுப்பதுதான் இவர்களுடைய பார்வையில் தௌஹீது. இந்த தௌஹீது நல்ல விஷயமா? பெயரை பார்த்து மயங்கிவிடக்கூடாது. அந்த பெயருக்கு, அந்த வார்த்தைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்று பார்த்தால்தான் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு வழிகேடு. அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் என்று பார்த்தால் குர்ஆனிலே பெரும் பகுதி, பல வசனங்களுக்கு இடையே, ஆரம்பத்திலே, பல வசனங்களுடைய இறுதியிலே கஃபூருர் ரஹீம், அலீமுன் ஹக்கீம் என்று பல வசனங்களுக்கு கடைசியிலே அல்லாஹ்வுடைய தன்மைகள், அழகிய பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், குர்ஆனுடைய ஒரு பெரும் பகுதி அல்லாஹ்வுடைய தன்மைகளை, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை நமக்கு சொல்லக்கூடிய வசனங்களாக ஒரு பகுதியாக உண்டு. அந்த பகுதி இந்த மக்கள் மறுக்கிறார்கள். ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய பெயர் தான், ரஹீம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர் தான். ஆனால் அதில் ரஹ்மத், மர்சி, அருள் புரிவது என்கிற அந்த அர்த்தம் இருக்கிறது, அந்த தன்மை, அந்த தன்மை அல்லாஹ்வுக்கு இல்லை என்று சொல்வார்கள். அஸ்-சமீ' அல்லாஹ்வுடைய பெயர் தான், ஆனால் செவியேற்கிறான், செவியேற்பவன், அந்த செவியேற்றல் என்கிற அந்த தன்மை அது அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ்வால் பேச முடியாது, பேசக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு இல்லை. பசீர், பசீர் அல்லாஹ்வுடைய பெயர் தான், ஆனால் பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு இல்லை. கோபப்படக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு இல்லை. சிரிக்கக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு இல்லை என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய எல்லா தன்மைகளையும் மறுத்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுப்பதுதான் தௌஹீத் என்று சொல்வார்கள். ஏன் அப்படி? அதில் என்ன தௌஹீது, அதில் என்ன ஏகத்துவ கொள்கை இருக்கிறது என்று கேட்டால் அவர்களுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய பார்வை என்னவென்று சொன்னால், கருத்து, அல்லாஹ் செவியேற்பவன் என்று சொல்லிவிட்டால் அட நாங்களும் செவியேற்கிறோமே, அல்லாஹ் பார்ப்பவன் என்று சொல்லிவிட்டால் நாங்களும் பார்க்கிறோமே, அல்லாஹ் அருள் புரிபவன் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ் அருள் புரியக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய தன்மையை தந்திருக்கிறானே, அப்படி என்றால் நாங்களும் அல்லாஹ்வும் இந்த தன்மைகள் எல்லாம், அருள் புரிவதில், செவியேற்பதில், பார்ப்பதில், ஆற்றல், கல்வி, இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகரானவர்களாக ஆகிவிடுவோமே. எனவே ஷிர்க்குடைய கொள்கை வருகிறது. அல்லாஹ்வுடைய தன்மைகளை நம்பினால் ஷிர்க்குடைய கொள்கை வருகிறது. அல்லாஹ்வும் பார்க்கிறான், நாங்களும் பார்க்கிறோம். அல்லாஹ்வும் செவியேற்கிறான், நாங்களும் செவியேற்கிறோம். அல்லாஹ்வும் அருள் புரிகிறான், நாங்களும் அருள் புரிகிறோம், இரக்கம் காட்டுகிறோம். இப்படி ஷிர்க்கு வருகிறது. எனவே இதை மறுத்தால் தான் தௌஹீது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுத்தார்கள். மறுப்பதை தௌஹீத் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஏற்கனவே நாம் சொல்லியிருப்பது போல் அறிவு 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 என்று சொல்லி முட்டாள்களாக தான் நடந்து கொள்வார்கள் இந்த கூட்டம். எந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அறிஞர்கள் அறிவு அறிவு என்று சொல்லாவிட்டாலும் அறிவுக்கு ஏற்றவாறு நடப்பார்கள், சரியாக யோசிப்பார்கள், சரியாக சிந்திப்பார்கள். எனவே இங்கு பாருங்கள், இவர்களுடைய இந்த யோசிக்கக்கூடிய அந்த வழிமுறை ஒரு முட்டாள்தனமா இல்லையா? அல்லாஹ் செவியிருப்பவன், நாங்களும் செவியிருக்கிறோம், ஷிர்க் ஆகிவிடும். அல்லாஹ் பார்க்கிறான், நாங்களும் பார்க்கிறோம், ஷிர்க் என்று யோசிப்பது ஒரு மடத்தனம், ஒரு முட்டாள்தனம். அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, எனக்கும் கை இருக்கு, நானும் அல்லாஹ்வும் சமமானவர்களா என்று யோசித்து, இல்லை அல்லாஹ்வுக்கு கையே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுக்கிறார்கள். அன்பானவர்களே, இவர்களுக்கு இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்வியை அடிப்படையாக வைத்து நீங்கள் சிந்தித்தாலே போதும், இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு தவறானது, மடத்தனமானது. அந்த முஅ்தஸிலாவை பார்த்து நாம் கேட்கிறோம். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
கேட்ட கேள்வி. என்ன கேள்வி? அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய மற்ற தன்மைகளை குறித்து அடுத்து பேசலாம். அல்லாஹ் செவி இருப்பவனா இல்லையா, அல்லாஹ் பார்க்கக்கூடியவனா இல்லையா, அல்லாஹ் அருள் புரிபவனா இல்லையா, அதெல்லாம் அடுத்து. முதலாவது அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, எக்ஸிஸ்டன்ஸ், உள்ளமை. அல்லாஹ் உள்ளான், அல்லாஹ் இல்லை. இது உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டால் கண்டிப்பாக இந்த முஅ்தஸிலாக்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் இருக்கிறான். இந்த விஷயத்திலும் ஜஹ்மியா என்கிற இன்னொரு மோசமான கூட்டம் உண்டு. முஅ்தஸிலாவை விட பன்மடங்கு மோசமான கூட்டம் ஜஹ்மியா. அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் இருக்கிறான், இரண்டையும் சொல்வார்கள். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இல்லை. எனவேதான் அந்த கூட்டத்தை காஃபிர் கூட்டம் என்று அறிஞர்கள் சொன்னார்கள். முஅ்தஸிலாவை குறித்து அப்படி சொல்லவில்லை அறிஞர்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த முஅ்தஸிலாக்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் இல்லை என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் இருக்கிறான் என்பதுதான் முஅ்தஸிலாக்குடைய கருத்து. ஆனால் தன்மைகள் இல்லை அல்லாஹ்வுக்கு. தன்மைகளை நம்பினால் ஷிர்க் வந்துவிடும். எனவே அந்த முஅ்தஸிலாக்களை பார்த்து நாம் கேட்க வேண்டும், அல்லாஹ் இருக்கிறான் என்று நீ நம்புகிறாயா இல்லையா? ஆம் என்று சொல்வான். அடுத்து நாம் என்ன கேட்க வேண்டும்? நாங்களும் இருக்கிறோமே, அல்லாஹ்வும் இருக்கிறான், மனிதர்களாகிய நாங்களும் இருக்கிறோம். அல்லாஹ் இருக்கிறான், மிருகங்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் இருக்கிறான், இந்த பூமியும் இருக்கிறது. அல்லாஹ் இருக்கிறான், இந்த வானங்களும் இருக்கிறது. எனவே இந்த விஷயத்திலே உள்ளமை, எக்ஸிஸ்டன்ஸ் என்கிற அந்த விஷயத்திலே ஷிர்க் வந்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் இல்லை என்று மறுக்க முடியுமா? நவுதுபில்லாஹ். மறுத்துவிட்டால் பகிரங்கமாக காஃபிராக மாறிவிடுவார்கள். மறைமுகமாக குஃப்ரை சொல்லக்கூடிய இந்த மக்கள் பகிரங்கமாக காஃபிராக மாறுவார்கள். அதுதான் நடக்கும். ஆனால் அப்படி செய்ய மாட்டார்கள் முஅ்தஸிலாக்கள். அல்லாஹ் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். எனவே அங்கு நாம் என்ன கேட்க வேண்டும்? அல்லாஹ் இருக்கிறான், நாங்களும் இருக்கிறோம், இதில் ஷிர்க் வந்ததா என்று கேட்டால் முஅ்தஸிலாக்கள் சொல்வார்கள் இல்லை. ஏன்? ஏனெனில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப இருக்கிறான், நாங்கள் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப இருக்கிறோம். நாங்கள் இல்லாமல் இருந்தோம், அல்லாஹ் படைத்த பிறகுதான் நாங்கள் வந்து இருக்கிறோம். அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ்வை யாரும் படைக்கவில்லை, பெற்றெடுக்கவில்லை. எனவே அந்த தன்மையில் எப்படி இருவரும் சமமாவார்கள்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய படைப்பும். அல்லாஹ் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப இருக்கிறான், நாங்கள் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப இருக்கிறோம். இப்னு தய்மியா அவர்கள் சொல்வார்கள், இப்படித்தானே மற்ற தன்மைகளில் நீ யோசிக்க வேண்டும். அல்லாஹ் செவி இருக்கிறான், நாங்களும் செவி இருக்கிறோம், ஆனால் இருவரும் சமமானவர்களா இந்த தன்மையிலே? அல்லாஹ் தன்னுடைய தகுதி, தன்னுடைய ஆற்றலுக்கு ஏற்ப செவி இருக்கிறான், நாங்கள் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப செவி இருக்கிறோம். நமக்கு செவி இருக்கக்கூடிய தன்மையை தந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் தரவில்லை என்று சொன்னால் செவியேற்க முடியாது. செவிடர்களும் இருக்கிறார்கள், காது கேட்காத மக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்தால்தான் அந்த தன்மை நமக்கு வரும். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கு யாரும் அந்த தன்மையை கொடுக்கவில்லை. அப்படி இருக்க இரண்டும் எப்படி சமமாகும்? எப்படி ஷிர்க் வரும்? எனவேதான் நம்பானவர்களே, மக்கள் தானாக ஒரு விஷயத்தை புரிந்து இப்படி சொன்னால் ஷிர்க் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் தான் தௌஹீத்வாதிகள் என்பது அர்த்தமா? இந்த முஅ்தஸிலாக்கள் சொல்வது போல் நாம் என்ன சொல்வோம்? அதில் ஷிர்க்கே கிடையாது. உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸ் மொழியில் அது ஷிர்க் என்று சொன்னால் நீங்கள் பேசலாம். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தில் ஷிர்க் இருக்கிறது என்று இந்த முஅ்தஸிலாக்கள் சொல்வது போல் சொல்லிவிட்டால் அவர்கள் உண்மையான தௌஹீத்வாதிகள் என்பது அர்த்தம் அல்ல. எனவே இவர்கள் ஷிர்க் என்று எதை சொன்னார்களோ அது உண்மையில் ஷிர்க் கிடையாது. அல்லாஹ் அருள் புரிபவன் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப அருள் புரிகிறான். நாம் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப அருள் புரிவது என்கிற அந்த தன்மை அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த தன்மையை நம்மிடத்திலிருந்து வாங்கிவிட்டால் அருள் புரிய முடியாது. இருக்கிறார்களா இல்லையா அப்படிப்பட்ட மக்கள்? மோசமான மக்கள், கொடுங்கோலர்கள். அருள் புரிவது, இரக்கம் காட்டுவது என்பது இருக்கவே இருக்காது. ஏன்? அல்லாஹ் அந்த மக்களுக்கு அந்த சிஃபத்தை தரவில்லை. ஆனால் அல்லாஹ்வுக்கு அந்த சிஃபத் யாரும் தரவில்லை. அல்லாஹ்வுடைய தன்மை அது. எனவே இப்படி அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவர்கள் யோசிப்பது தவறு. அவர்கள் யோசிப்பது போல் யோசித்தால்தான் வழிகெட்டு போவார்கள் மக்கள். ஆனால் அப்படி யோசிப்பது தவறு. அல்லாஹ் இருக்கிறான் என்று எப்படி நம்புகிறோமோ அதே போல அல்லாஹ்வுடைய தன்மைகளை நம்ப வேண்டும். இவர்கள் யோசிப்பது போல் நபி அவர்கள் யோசிக்கவில்லையே, சஹாபா பெருமக்கள் யோசிக்கவில்லையே. இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை சந்தேகப்பட்டு நபி அவர்கள் கேட்கவில்லை அல்லாஹ்விடத்திலே. என்ன அர்த்தம்? அப்படி யோசிப்பது தவறு. அப்படி யோசிப்பதை விட்டுவிட்டு குர்ஆன் ஹதீஸில் வந்த தன்மைகளை அப்படியே நம்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நீதம் என்று சொன்னால் என்ன, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, இப்படி என்று சொல்லிவிட்டு முஅ்தஸிலா என்ன சொல்ல விரும்புகிறார்கள், இன்னும்
முஅத்தஸிலாவுடைய மற்ற சில கொள்கைகளை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் நபி அவர்கள் போதித்த அடிப்படையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சுய கருத்துகள், சுய சிந்தனைகளை பின்பற்றுவதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.